ரசிகர்கள் என்ற பெயரில் செய்யும் கிறுக்குத்தனங்கள் தான் காரணம் என்று நான் சொல்வேன். போட்டியை நேரலையில் பார்த்து ரசிக்க பல வாய்ப்புகள் இருக்கிறது. நேரில் சென்று பார்த்தால் கூட அவ்வளவு அருகில் நம்மால் பார்க்க முடியாது. அவ்வளவு துல்லியமாக நம்மால் நம் வீட்டில் டிவியில் தற்போது செல்போனில் கூட பார்க்க முடிகிறது. மைதானத்தில் கூட்டத்தில் ஒருவனாக ஒவ்வொரு ரசிகனின் ஆரவாரத்தோடு பார்க்கும் அனுபவம் வேறு வகையானதுதான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. கூட்டம் வரும் என்று தெரிந்தே அத்தனை பேரும் ஓர் இடத்தில் கூடியது முதல் தவறு. கூட்டத்தை பார்த்தாவது பின்வாங்கி இருக்க வேண்டும், அதையும் செய்யவில்லை. கூட்ட நெரிசல் சிக்காமல் பின்வாங்கியாவது சென்று இருக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் ஒரு வகையான வெறித்தனம் தான் காரணம். அரசையும் காவல்துறையையும் குறை சொல்லி எதுவும் ஆகப்போவதில்லை. வீட்டில் இருந்தபடியே நேரடியாக கண்டு களிக்க வேண்டிய ஒரு சாதாரண நிகழ்வு அதற்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி அங்கு சென்றதெல்லாம் வருந்தத்தக்க செயலாக பார்க்க முடிகிறது. அப்போது உள்ள அனைத்தும் வர்த்தகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த வர்த்தகத்தில் பலியாவது ரசிகனும் பொதுமக்கள்தான் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். முட்டாள்களின் தேசமாகி வருகிறது இந்தியா. கோவில்களில் திருவிழாக்களில் சாமியார்களிடம் ஆசி பெறுவதில் கிரிக்கெட் கொண்டாட்டங்களில் ஒழுங்குமுறை என்பதே இல்லை. இவைகளுக்கு பின்னால் உள்ள பெரிய வர்த்தகம் அரசியலை புரிந்து கொள்ளத் தெரியாத மெத்தப்படித்த மூடர் கூட்டம். மிதிபட்டுச் சாகும் இவர்களை நினைக்கையில் நாகரீகமான சமூகத்தில்தான் வாழ்கிறோமா என்கிற கேள்வி கேட்காமல் இருக்க முடியவில்லை. பொருளாதார வளர்ச்சியை விட அறிவு வளர்ச்சியே சிறந்தது. என்றைக்குத்தான் இவைகளை புரிந்து கொள்ளப் போகிறோமோ? வேதனையாக உள்ளது.